Hello students, welcome back to my channel. So இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா class 12 mathematicsக்கான common half yearly exam உடைய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதுல நான் சொல்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து தரவா படிச்சுக்கங்க. ஒன் வேர்டுக்கான ஆன்சர்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். சோ அதெல்லாம் வந்து எதாவது வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதாவது வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம், போத் ஹாஃப் இயர்லி எக்ஸாம் அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம்ல எதெல்லாம் வந்து 100% வந்து கேட்க சான்சஸ் இருக்குது அப்படிங்கறதை நான் சொல்றேன். அதை நோட் பண்ணி நல்லா படிங்க. நான் ஒரு கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அது வந்து டெஃபினெட்லி வந்து அது வந்து பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டினா இருக்கும். அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்ல உள்ள கொஸ்டினா இருக்கும். அப்படின்னா மட்டும் தான் நான் ஒரு கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். சோ அதை நல்லா படிச்சுக்கோங்க. சோ எந்த அளவுக்கு வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றோமோ சோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுலயும் பர்டிகுலரா மேத்தமேட்டிக்ஸ் வரையில உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எவ்வளவு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றோமோ சோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேற எந்த மாதிரி டைப்ஸ் ஆன வீடியோஸ் வேணும், லைக் சாப்டர் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணலாம், இல்ல இருக்கிறதுலே ஒரு டாப் 6 செலக்டட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், இம்பார்ட்டன்ட் லெசன் மட்டும் சூஸ் பண்ணி அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டீச் பண்ணுவோம் அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. பப்ளிக் எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன். மஸ்ட் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ அதுல நான் 5 மார்க் உடைய பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்றேன். அண்ட் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு கொஸ்டின் பேப்பருடைய ஃபுல் ஆன்சர் கீ ஷேர் பண்றேன். கொஸ்டின் நீங்க வீடியோல பாத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் அண்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. if a equal to 2 0 1 ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. 2 0 1 5 and b equal to again ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் a 1 4 2 0 then adj of ab equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. So adjoint of AB, determinant of adjoint of AB கேட்டிருக்காங்க. First you have to find AB and then adjoint கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு determinant எடுக்கணும். ஆன்சர் வந்து -80 ஆப்ஷன் B. So then second question பாருங்க. f and இது வந்து ஒரு தியரத்துல இருந்து எடுத்த ஸ்டேட்மென்ட் தான். f and g are polynomials degree m and respectively னு சொல்றாங்க. h of x equal to f composition g of x, then the degreeங்கிறது வந்து m தான் வரும். சோ இது வந்து நமக்கு தெரியும். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா third question. A balloon rises straight up to 10 meter per second. An observer is 40 meter away from the spot where the balloon left the ground. Find the rate of change and the balloon's angle of elevation in radian per second when the balloon is 30 meter above the ground அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் B 4/25 radian per second. So then பாத்தீங்க அப்படின்னா fourth question பாருங்க. The value of summation I equal to 1 to n to 13. summation ஓட வேல்யூ I ஓட வேல்யூ வந்து 1 ல இருந்து 13 வரைக்கும். then in plus I power n plus I power n minus 1 is answer option A 1 plus I. then fifth question பாருங்க. sin inverse of 2 cos squared x minus 1 plus cos inverse of 1 minus 2 sin squared x equal to answer வந்து pi/2 option A. sixth question பாருங்க. Tangents are drawn to the hyperbola x squared minus 9 x squared by 9 minus y squared by 4 which is equal to 1 parallel to the straight line 2x minus y which is equal to 0. One of the points of contact of tangent on the hyperbola is 9 by 2 into root 2 1 by root 2. so one word எல்லாம் வந்து இப்போ அவங்க நினைச்சா வந்து ஒன் வேர்ட 2 மார்க்லயும் கேட்கலாம், 3 மார்க்லயும் கேட்கலாம். ஓகேங்களா, இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनலாம் பார்த்தோம்னா மேட்ரிக்ஸ் அதெல்லாம் வந்து 3 மார்க்ல கூட கேட்கலாம். சோ அவங்க ஏன்னா நம்ம சொல்ல முடியாது இது 1 மார்க்ல தான் கேட்கணும், 2 மார்க்ல தான் கேட்கணும். இப்போ உங்க நம்மளே புக்ல இருக்குது, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்ல எல்லாம் இருக்குது. பட் அதுல எது 2 மார்க் 3 மார்க் நமக்கு தெரியாது. சோ அவங்க கொடுக்கறது அவங்க எதுல எப்படி வேணாலும் கேட்கலாம். சோ அதனால ஒன் வேர்ட் வந்து கொஞ்சம் ஈஸியான क्वेश्चन தான், முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து சால்வ் பண்ண பாத்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே இது வந்து சால்வ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, சோ ஈஸி தான். சோ அதனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சோ தென் பாத்தீங்க அப்படின்னா seventh question பாருங்க. A linear approximation for g of x equal to cos x at x equal to pi/2 is answer in the option B minus x plus pi/2. அடுத்து a vector b vector c vector are three non coplanar vectors such that a vector into b vector c vector equal to b vector plus c vector divided by square root 2. then the angle between a vector and b vector is option B 3pi/4. அடுத்து பாருங்க. modulus of z minus 3 by z which is equal to which is modulus which is not a determinant. ஓகேங்களா, which is equal to 2. then the least value of modulus z is option A 1. the tangent of the curve y square minus xy plus 9 equal to 0 is vertical when எப்போ vertical இருக்கும் அப்படின்னா y equal to plus or minus 3. so then 11th question பாருங்க. if f of x equal to integral over 1 to x e power sin u divided by u into du
where x greater than or strictly greater than 1 and integral over 1 to 3 e power sin x square divided by x dx equal to 1 by 2 of f of a minus f of 1, then one of the possible value of a அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் சி 9ங்கிறது தான் ஆன்சர். அடுத்து 12th கொஸ்டின் பாருங்க, ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 8. சோ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. சோ அடுத்தது 13th கொஸ்டின் பாருங்க. 13th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ -2. 14th கொஸ்டின், the differential equation of y equal to k e power lambda x is option A dy by dx equal to lambda y. 15th question, the solution of the differential equation dy by dx equal to 2xy is y equal to c into e power x squared. The domain of the function f of x equal to sin inverse of 3x plus 5 is option B -2 minus 4 by 3. அடுத்தது, consider a game where the player tosses a six-sided fair die. If the fact that come of is 6, the player wins rupees 36. Otherwise, he loses rupees k squared. Where is the phase that come up k equal to set of 1, 2, 3, 4, 5? The expected amount to win at this game in rupees is, which is answer option 2. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும். நான் தனியா சால்வ் பண்ணி காமிக்கிறேன். -9/6. 18th, in the set or the real number star is defined as follows. Which one of the following is not binary operation on R? The answer is option 4, a star b equal to a power b. 19th question, a value of integral over -1 to 2 mod x into dx is answer 7 by 2. 20th question, ஏங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இன்வர்ஸ் கேட்டிருக்காங்க. இன்வர்ஸ் a inverse equal to 1 by determinant a into adjoint a, so which is that answer option A. okay. நெக்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. இப்ப நான் மெயினா பாத்துக்கங்க. 2 மார்க் நான் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன், அதை நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஆர்த்தோகனல்னு சொல்லணும். ஆர்த்தோகனல்னா தெரியும் நினைக்கிறேன். a into a transpose equal to a transpose into a equal to iங்கிறது தான் ஜெனரல் ஃபார்ம். here is the 2/2 matrix, therefore i2 அப்படிங்கிற மாதிரி வரும். first we have to find a transpose. a transpose equal to nothing but ரோ வந்து காலமா எழுதணும். cos theta minus sin theta. இந்த ரோ காலமா எழுதியாச்சு. sin theta cos theta. இப்போ a கிடைச்சிருச்சு, which is equal to a, which is a transpose. a into a transpose கண்டுபிடிக்கணும். அது i தான் வரும். எப்படின்னா இங்க வந்து cos square theta plus sin square theta ன்னு வரும். இங்க வந்து cos theta sin theta minus sin theta cos theta. அதே மாதிரி இங்கேயும் cos theta sin theta minus sin theta cos theta ன்னு வரும். இங்க sin square theta plus cos square theta ன்னு வரும். cos square theta plus sin square theta 1, sin square theta plus cos square theta வேல்யூ 1 தான். இது வந்து 0, இது 0 ன்னு வந்துரும், which is equal to 1001, which is the i2. அதே மாதிரி நீங்க a transpose into a வும் கண்டுபிடிச்சு இது ஆர்த்தோகனல்னு சொல்லணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். சோ கம்பல்சரி கேட்கக்கூடிய क्वेश्चन பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த டைப், இந்த 22 பாருங்க. இதே மாதிரி ஒன் வேர்ட் இருந்துச்சா, ஒரே நிமிஷம். வேற ஒரு क्वेश्चन இப்ப. சோ அதே மாதிரி ஒன் வேர்ட் இருந்துச்சு, வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒண்ணு. சோ இதையும் வந்து பாத்துக்கங்க. டொமைன் கண்டுபிடிக்கிறது இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இதை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு வந்து ஐ திங்க் -3,3 வரும் நினைக்கிறேன் டொமைன். சோ விச் இஸ் தி டொமைன். வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ அதையுமே வந்து பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் கம்பல்சரி கேட்கக்கூடிய ஒரு மாடல். சோ அதனால இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் பாத்துங்க. which points வந்து -4,2 -2 1,1 ஆர் த எண்ட் ஆஃப் த டயாமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ a வெக்டார் b வெக்டார் c வெக்டார்ங்கிறது கோப்ளானர் அப்படிங்கறப்ப a வெக்டார் பிளஸ் b வெக்டார் b வெக்டார் பிளஸ் c வெக்டார் இது வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. இதுவுமே நிறைய தடவை எக்ஸாம்ல கேக்குறதா. சோ அது வந்து பாத்துக்கங்க. சோ தென் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன்ஸ் கண்டுபிடிக்க நான் நேத்து கூட சொல்லியிருப்பேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ இதுமே ரொம்ப முக்கியமான ஒரு क्वेश्चन. சோ இது பாத்துக்கங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா arbitrary constants. இந்த y equal to a cos x plus b sin x இருக்குல்ல, இதுல வந்து இந்த arbitrary constant ab வந்து எலிமினேட் பண்ணனும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. ரொம்ப ஈஸியான ஒன்னு. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி அது ஹையஸ்ட் டிஸ்ப்ளே படிப்போம். ஈஸியான ஒன்னு. சோ இதெல்லாம் நல்லா பாத்துக்கங்க. சோ அடுத்தது a ஒரு 2/2 மேட்ரிக்ஸ், b 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு 2 பூலியன் மேட்ரிக்ஸ் ஆஃப் த சேம் டைப் அப்படிங்கறப்ப சோ ஃபைண்ட் a மேட்ரிக்ஸ் b கேட்டிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு क्वेश्चन. அது வந்து பாத்துக்கங்க.
So then பாத்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் வால்யூம் அப்ராக்சிமேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டைப். ஸோ இதுவும் பாத்துங்க. நவ் டு தி 2 மார்க் 3 மார்க் கிரேமர் ரூல் நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். கிரேமர் ரூல் வந்து 1 3 மார்க் இல்ல வந்து 5 மார்க். 5 மார்க்ல பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.25 எடுத்துக்காட்டு 1.25 புக்ல இருக்கும், அது கேட்பாங்க. அதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ்ல வந்து செகண்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல, அதுக்கு அடுத்த ஒரு எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் தேர்ட் சப்டிவிஷன் வந்து 2 மார்க் 3 மார்க், செகண்ட் சப்டிவிஷன் அண்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் வந்து 5 மார்க் கொஸ்டின். அது ரெண்டும் கேட்டா 5 மார்க் கேட்கலாம், பாத்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ அடுத்தது இப்ப ZT கூட எக்ஸ்பிரஸ் ஐங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. Z minus 4i divided by Z plus 4i equal to 1 so that the locus of ZT equal to real axis னு சொல்லிருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனது. அடுத்தது இப்ப PQRங்கிறது ஒரு ரேஷனல் the roots of the equation அப்படின்னு சொல்லிட்டாங்க, which is equal to 0 or rational னு சொல்லணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து find the vertices and foci of the equation, ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டைப், அது வந்து பாத்துக்கோங்க. சோ அடுத்தது இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த எவாலுவேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இந்த ப்ராபபிலிட்டியில பாத்தீங்க அப்படின்னா ரேண்டம் வேரியபிள் வச்சு வருது, ரொம்ப 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 முக்கியமான மாஸ் ஃபங்க்ஷன் கேட்பாங்க, குமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்பாங்க. சோ இந்த மாதிரி இதுவும் P of 2 less than or equal to x less than 5 வேற அப்ப 2, 3, 4. சோ இதுக்கு மட்டும் தான் நீங்க வந்து வேல்யூ ஃபைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். k ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா which is the k value. ஓகேங்களா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு தான். சோ அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு क्वेश्चन தான். சோ பாத்துக்கோங்க. சோ அடுத்தது so that y equal to where a b arbitrary solution of the differential equation. எஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீன் வேல்யூ தியரத்தை பயன்படுத்தி இதை வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராப்பர்ட்டி இது. சோ அதை வந்து நல்லா பாத்துக்கோங்க. அடுத்து we go to the main point. 35 out of 35 5 மார்க்ல ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா இப்ப நான் சொல்றதையும் பாத்துக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உடைய PDF வந்து நான் வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் parametric and non parametric form. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இது வந்து அடிக்கடி கேட்கிற ஒண்ணுன்னு. அதனால இது வந்து நல்லா பாத்துக்கோங்க. find the parametric form of a vector equation and a Cartesian equation in the plane. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது நேத்து கூட நான் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் சொன்னேன், ஒரு 28 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பேன். எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல, பட் நான் சொல்லியிருப்பேன். சோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்காங்க. சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்கோங்க. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 6th சாப்டர்ல எக்ஸாம்பிள்ல வந்து 2 இருக்கும். ஐ திங்க் 6.7 and 6.9 நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ அபவுட் தட். அண்ட் 6.1 எக்ஸசைஸ் தான் நினைக்கிறேன். அது 9th கொஸ்டின் 10th கொஸ்டின். மொத்தம் இந்த 4 கொஸ்டின் தான். cos of alpha plus beta, cos of alpha minus beta. இது வந்து எக்ஸாம்பிள் கொஸ்டின், எனக்கு நல்லா தெரியும். சோ cos alpha cos beta minus sin alpha sin beta. சோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். சோ இந்த 4 கொஸ்டின் வந்து படிச்சீங்க அப்படின்னா கதவை சாத்திரா. சோ இந்த 4 வந்து படிச்சீங்கன்னா இதுல வந்து கம்பல்சரி வந்து ஒண்ணு கேட்பாங்க. சோ அதனால இது வந்து பாத்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ தென் இது வந்து ட்ரூத் டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவுமே நான் நேத்து சொல்லிருப்பேன். ஐ திங்க் ட்ரூத் டேபிள் வந்து மொத்தமே ஒரு 5 6 5 மார்க் தான் இருக்குது. சோ அந்த 6 படிச்சீங்கன்னா உனக்கு கன்ஃபார்ம். சோ அதே மாதிரி தான் நான் சொன்னேன்ல. சோ இது P of x கான்ஸ்டன்சி இது வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ல உள்ளது. வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின்ஸ் பாத்துங்க, கம்பல்சரி அதுல இருந்து வருவாங்க, சரி கேட்பாங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ப்ரூவ் அமௌங், இதுவும் நான் சொல்லியிருந்தேன். சோ இதுவுமே பாத்துங்க. ஆனா இது வந்து ரொம்ப ரேர் தான், பட் அந்த அளவுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இல்ல. தென் இது ரீஜியன் பவுண்டட் பிட்வீன் கர்வ் y அண்ட் இதுக்கான ரீஜியன் பவுண்டட் கண்டுபிடி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேல்யூ ஆஃப் திஸ் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ தென் பாத்தீங்கன்னா 3 plus iங்கிறது is a one of the root of the polynomial is in x power 4. therefore 4 solution இருக்கும். அதுல one of the root வந்து 3 plus i ன்னு சொல்லிட்டாங்க. then we have to find another 3 roots. very very important. நான் இது வரை சொல்லியிருப்பேன். அது இந்த கொஸ்டின் பாருங்க, solve the equation. இதுவுமே நான் நேத்து சொன்னேன், கம்பல்சரி கேட்கக்கூடிய கொஸ்டின். அது கேட்டிருக்காங்க. அண்ட் இதுவும் நான் சொன்னேன். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ். ஸோ இதை நல்லா பாருங்க, நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி எனக்கு கிடைக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. கிடைக்கிற கொஸ்டின் பேப்பர் இதுன்னு கிடையாது, வேற எந்த சேனல்ல பார்த்தாலும் சரி, அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.